வணக்கம். திரு செல்வத்துறை ரவீந்திரன் அவர்களே, ஆஸ்திரேலியாவிலிருந்து லண்டனுக்கு தமிழர் தகவல் நடுவ மாநாட்டுக்காக வருகை தந்த போது உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் உங்களிடம் கடந்த கால ஒரு தசாப்தம் அனுபவத்தை கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 76ஆம் ஆண்டிலிருந்து ஆழமாக மாணவர் பேரவையிலிருந்து தொடர்ச்சியாக தமிழர் உரிமைக்காக தமிழ் மக்கள் சுயமரியாதையுடன் கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்று மக்களுக்காக அரிய பணியாற்றீர்கள். இந்த வகையில் இன்றைக்கு தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு தங்களிடம் சில தகவல்களை மக்களிடம் எடுத்துச் செல்ல விரும்புகின்றோம். இந்த வகையில் இலங்கையில் புதிய அரசு புதிய பாதையில் செல்கின்றது. அதாவது கடந்த அரசு வெளிப்படையாக மக்கள் மத்தியில் ஒரு இன அழிப்பை நடத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது மறைமுகமாக ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு பாசாங்கு செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் மறைமுகமான பயங்கர சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழ் மக்கள் பல அசௌகரியங்களுக்குள்ளாகி பின்னோக்கி தள்ளப்பட்டுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. இது பற்றிய உங்களது பார்வை? நன்றி சிவா. நானும் உங்களை முதன்முறையாக இந்த மாநாட்டில் தான் சந்தித்தேன். அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நேர்காணலை காண வேண்டும் என்றபடியால் சந்தோஷத்துடன் ஒத்துக்கொண்டேன். நீங்கள் கேட்ட என்னால் என்னுடைய அனுபவத்தை வச்சு எவ்வளவுகளுக்கு நான் சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரயோசனப்படலாம் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். முதலாவதாக 2 அரசாங்கங்களுக்கு இடையிலே மறைமுகமாகவும் உள்முகமாகவும் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது சிங்கள மக்களிடையே எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது ஒரு புத்திஸ்ட் இதோட நிற்கிற அரசியல் கட்சிகளை தவிர 2 பிரதானமான கட்சிகள், அதாவது யுனைடெட் நேஷனல் பார்ட்டி மற்றது ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி என்ற 2ஐயும் நாங்கள் முற்பிட்டு பார்த்தால், தச்சிமத்தில் அரசில் இருக்கிற விக்ரமசிங்க, ஜேஆர் ஜெயவர்தனாவுடைய மருமகன் ஜேஆர் ஜெயவர்தனா டிஎஸ் சன்னாயக்கா என்ற பாணியில் வந்தவர். அவர்களுக்கு இடையிலே டிஎஸ் சன்னாயக்கா பதவிக்கு வந்த நாள் தொடக்கம் இன ஒடுக்குதல் நடத்த வேண்டும் என்றும், தமிழருக்கு தனிப்பட்ட ஒரு பிரதேசமோ அல்லது தனிப்பட்ட ஒரு நேஷனல் தேசிய அடையாளம் இருக்க தேவையில்லை, அவர்கள் இலங்கையர் என்ற ஒரு இதுக்குள்ளேயே வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இன்ஸ்டிடியூஷனாக, அதாவது ஒரு பார்ட்டியினோட ஒரு பாலிசியாக இருந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டிக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கொள்கை இருக்கவில்லை. இமோஷனலாக அந்தந்த நேரத்துக்கு மசாலா வடை கோபி வடை என்று சொல்லி ஸ்லோகங்களை பாடி அதனால் அவர்கள் சில காரியங்களை செய்தார்கள் ஒழிய ஒரு திட்டமிட்ட இது இருக்கவில்லை. ஆக 2007ஆம் ஆண்டு போரை உக்கிரமாக தொடக்கிற பொழுதுதான் அவர்களுடைய சில திட்டங்களும் சில பிளான்ஸும் 2009க்கு பிறகு நடைமுறைப்படுத்துதலை வைத்து கொண்டு பார்த்தால் அந்த திட்டத்தை முற்றாக ஒழிக்கிறதுல இருக்கு. நான் டிஎஸ் நாயக்கா முதல் தொடங்கியது குடியேற்ற திட்டம். அப்போ அவர் மகாவலி திட்டங்களும் மற்ற திட்டங்களையும் எடுத்தது தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்ற போர்டர்லைன் வில்லேஜஸ், அதே சமயத்தில் 2 சிங்கள கிராமங்களுக்கு இடையில இருக்கிற காணிகள் அவர்களை சுகீகரித்து அவைகளை சிங்கள மக்களுக்கு கொடுத்து குடியேற்றினதுதான். அப்போ அதே அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகளையும் எதிர்த்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போறேன் என்றால் 1969-70 பகுதிகளில் சந்திரஹாசன் என்னை கேட்டுக்கொண்டதற்கு, செல்வநாயகம் என்னை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நானும் சில வாலண்டியர்ஸோட போய் திருகோணமலை மாவட்டத்தில் நடக்கிற இந்த மாதிரியான குடியேற்ற திட்டங்களை பற்றி ஒரு தகவல் சேகரித்து நாங்கள் அந்த நேரத்தில் செல்வநாயகத்திட்ட கையெழுத்தினோம். எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் பேசினதை ஒழிய நாங்கள் அவற்றை எதிர்க்கின்ற மாதிரியான திட்டவட்டமான ஒரு ப்ரோக்ராமோ ஒரு ஒன்றுகிட்ட இருக்கையில் சொல்ல போனால் அந்த நேரத்தில் நாங்கள் தொடங்கினது குமரம் கடவலை என்ற இடத்து. குமரம் கடவலை பாரம்பரிய தமிழ் பிரதேசம். அதில் 25 தமிழ் குடிகள் இருந்தவர்கள். அவர்களை பயங்கரவாதத்தினால்
போலீஸ் அவையின் உதவிகளை கொண்டு சிங்கள மக்கள் வெளியேற்றி அந்த குமரன் கடவுளை வந்து குமரன் கடவை வந்து குமரன் கடவுளையாக ஆகினது. குமரன் கடவுளைக்கு இருந்த அடுத்த மிகப்பெரிய தமிழ் குடியேற்றம் அல்ல பிரதேசம் பன்குளம். அப்போ பன்குளத்துக்கு அது தொடங்கினது. நாங்கள் அந்த இதை செய்த பொழுது அப்போ பன்குளம் பிறகு ஒரு 10 வருஷத்துக்குள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டு பன்குளமா ஆகினது. அதன் பிறகு 7ஆம் கட்ட குடியேற்றம் திருங்கமலையிலிருந்து 7 மைலுக்கு இங்கால் நடந்தது. இதெல்லாம் வந்து திருகோணமலையில இருந்து அன்றையபுரத்துக்கு போகின்ற அந்த உறவப்பத்தான ரோட்டில் இருந்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் மட்டக்களப்புகளாக நோக்கி பிறகு திரும்ப நாங்கள் வந்து கொக்குளாய் கொக்குள் தொடுவாய் நாயாறு என்ற இடங்களுக்கெல்லாம் போய் எவ்வளவு தூரம் இதுகள் விஸ்தரிக்கப்படும் என்று எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினதை தவிர இவர்களை என்ன மாதிரி நாங்கள் தடுக்க போகிறோம்ன்றதுக்கு எங்கள்கிட்ட எந்த விதமான அடிப்படை திட்டமும் இருக்கவில்லை. அதை யுஎன்பி திட்டவட்டமாக எப்பொழுதுமே செய்து கொண்டு வந்தது. பார்க்க போனீங்களா 77ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த கலவரத்தில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட அகதிகள் மலையகதிகள் தங்கியிருந்த பொழுது அந்த மலையகதிகளை நாங்கள் முதன்முறையாக கொண்டு போய் இந்த பிரதேசங்களில் குடியேற்றினோம். நெடுங்கேணி, செட்டிக்குளம், பாலமோட்டை அப்படியான வவுனியா எல்லப்புற கிராமங்களில் நாங்கள் குடியேற்றின ஒன்றால் தான் ஓரளவுக்கு அந்த மாதிரி நேரடியாக சிங்கள மக்களோ அல்லது அரசாங்கத்தின் உதவியோட வந்து சிங்கள மக்கள் குடியேறுறதோ நிப்பாட்டக்கூடிய இருந்தது ஒரு காலகட்டத்துக்கு. ஏன்னா அந்த குடியேற்றம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக போனது. அதாவது வந்து காணி பூமி இல்லாமல் இருக்கிற மக்கள் தாங்களாக தேடி வந்து ஒரு காணியை வாங்கியோ இருந்து குடியேற்றத்தை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கையில். அது சிங்கள மக்களாக இருந்தாங்க, திருவோணமலைக்கு வந்தார்கள், மட்டக்களப்புக்கு அதை பற்றி அக்கறை இருக்கையில். ஆனால் அரசாங்கம் தங்களுடைய செலவுகளில் திட்டவட்டமாக கொண்டது குடியேற்றத்தை தான் நாங்கள் ஒப்போஸ் பண்ண எதிர்த்தது. அப்படி பார்க்குற பொழுது நீங்கள் பார்த்தா சில சமயத்தில் நான் அங்கே உள்ள சிங்கள தலைவரோட கதைக்கிற பொழுது நான் அந்த இதை பற்றி எழுதியிருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள் இவர்களுக்கெல்லாம் காணி இல்லை, தமிழ் மக்கள் வந்து இந்த இடங்களில் இருக்க மாட்டார்கள், ஆகவே சிங்கள மக்கள் போய் இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் எல்லாம் குடும்பில் வந்து இருக்கிறீர்கள் தானே, நாங்கள் அதை பற்றி அப்போ நாங்கள் ஆகியவன் வந்து அவர்கள் வந்து இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் பின்னணியில் இந்த மாதிரி வாரது தான் பிள்ளை என்று சொல்லி போட்டு நான் காட்டாங்க. அதே வறட்சி நிலந்த மாவட்டத்தில் தான் ஹம்பாந்தோட்டை அங்காளி பக்கத்துல எல்லாம் பல காடுகள் வந்து ஒரு 5000-50,000 ஏக்கர் காணிகள் இருக்கு. இந்த ஒரு இடத்திலேயாவது இந்த அங்கிருந்து குடியேறுகிற அந்த மக்களுக்கு காணிகள் கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் அந்த 50,000-60,000 ஏக்கர்கள் வந்து வறட்சி நிலங்களாகத்தான் இருக்கு. அதில் குடியேற்ற திட்டங்கள் ஒன்றுமே நடத்தப்பட்டதில்லை. ஆக வடபகுதி கிழக்கு மாகாணம் நடத்தப்பட்டது. அப்போ அந்த திட்டமட்டமான செயல் யுஎன்பி செய்து கொண்டு வந்தது தான். இப்பவும் விக்ரமசிங்க நில எல்லாம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னாலும் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆனால் அதை அமுல்படுத்த முடியாத ஒரு விதத்தில் செய்கிறார்கள். அது தான் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை பற்றி நாங்கள் மிக அக்கறையாக சிந்தித்ததும் இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவேன் என்று சொன்னால், சன்சோனி கமிஷனுக்கு நாங்கள் சப்மிஷன்ஸை தயாரித்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் சில ப்ரொஜெக்டை செய்தோம். ஒன்று என்னென்று சொன்னால், நாங்கள் சில பேரை வைத்து காங்கேசன் துறையில் டிக்கெட் எங்கே போகிறதுக்கு வாங்கப்படுகிறது, சுண்ணகத்தில் எங்கே போகிறதுக்கு வாங்கப்படுறது, யாழ்ப்பாணத்தில் எங்கே வாங்கப்படுறது, சாவச்சேரி எங்கே வாங்கப்படுறது என்று ஒரு கணக்கு பார்த்தோம். அதன்படி பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 86% டிக்கெட்டுகள் காங்கேசந்துறையிலையோ யாழ்ப்பாணத்திலேயோ கொக்குவிலையோ சாவச்சிலையோ வாங்கப்படுகிறது கொழும்புக்கு தான் வாங்கப்பட்டது. அதில் ஒரு 8% வந்து மலையகத்துக்கு கண்டி நூறிலியா அந்த இடங்களுக்கு வாங்கப்பட்டது. ஆக கிளிநொச்சிக்கோ இங்கேயோ வாங்கப்பட்டது 2% இல்லை. அதிலிருந்து ஒன்றா தெரிஞ்சது என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய மனோபாவம் வந்து தங்களுடைய காணிகளை வந்து குடியேறி அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற மனப்பிராந்தி இல்லை. அங்கிருந்து எப்படியாவது நாங்கள் இன்னொரு நல்ல வாழ்க்கைக்கு தப்பி போகணும் என்றாங்க. ஒன்றில் குழம்புக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் சின்ன வியாபாரமோ அதோ ஏதோ வாங்கி கொண்டு
இருக்க வேணும், பிரச்சனை இல்லாமல், அல்லது கண்டி நுழைய இடங்களுக்கு படிப்புக்கோ மற்ற தேவைகளுக்கு போக வேணும், அல்லது கொழும்புல வந்து வெளிநாடு போகும். இதான் நம்முடைய மனோபாவமாக 77 இருந்து வந்தது. அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளல. இன்றைக்கும் 2009க்கு பிறகும் கப்பல் எடுத்தோ வெளியால ஒரு நோக்கம்தான் இருக்கு. அப்போ எங்கட பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனோபாவம் எங்களுக்குமே இல்லை. இது நாங்கள் பிஎல்ஓட்ட தவறும் இதுதான். இப்போ இன்றைக்கு பிஎல்ஓ பார்த்தீங்கள் என்றால் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் பலஸ்தீனியன்ஸ்கள் வந்து தங்களுடைய காணிகளை கஷ்டத்தின் மூலம் இஸ்ரேலியர்களுக்கு விற்று, யூதர்களுக்கு விற்று, அதே சமயத்தில் தாங்கள் அந்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறி ஜோர்டானோ சிரியாவோ அங்கே இங்கே எல்லாம் சிறு குழுக்களாக போய் பிரிந்திருக்கிறபடியத்தான் இன்றைக்கு பலஸ்தீனருடைய பாரம்பரிய பிரதேசங்களில் யூத மக்கள் உறுதிமுறைகளாக வாங்கின காணிகளை எடுக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் திரும்பி போய் எடுக்க முடியாமல் ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார்கள். இதே நிலப்பாடு எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் எப்போ எங்களை பிரதேசங்களை பாதுகாக்காமல் விட்டு வெளி இடங்களுக்கு போகிறோமோ எங்களுக்கும் திரும்ப ஒரு நாட்டை உருவாக்குறதோ அல்லது எங்களை பிரதேசத்தை உருவாக்குறது என்று சொன்னால் பலஸ்தீனியர்கள் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும். ஜோர்டானியன் பலஸ்தீனியர்கள், சிரியன் பலஸ்தீனியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப போக முடியாது. ஆனால் இஸ்ரேலியர்கள் வந்து எந்தெந்த நாட்டில் அதிகளாக இருந்தாலும் தாங்கள் இஸ்ரேலிய நாட்டுக்கு அன்றைக்கு திரும்பி போவோம் என்ற ஒரு மன திட்டம் அவருடைய